மறுபடியும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஒரு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நான் பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு விசுவாசம் என்னும் சிறகுகள். சொல்லுங்க, விசுவாசம் என்னும் சிறகுகள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கொஞ்ச நேரம் நான் பேச இருக்கிறேன். நல்ல கவனிங்க. சில பறவைகள் நூற்றுக்கணக்கான மைல் தூரத்திலிருந்து கடலின் மேலே பறந்து வருகிறது. ஆனா அந்த பறவைகளுக்கு கடலினுடைய ஆழமோ கடலினுடைய கொந்தளிப்போ அதை குறித்து அதுக்கு பயம் இல்லை. தன்னுடைய சிறகுகளிலே அழகா அடித்து கொண்டு கடலுடைய ஆபத்தையும் அது கண்டுகொள்ளாம அழகா கடல் மேல பறந்து வருகிறது. நான் சொல்றது புரிகிறதா? பறவைகள் கூட்டம் நூற்றுக்கணக்கான மைல் தூரத்திலிருந்து கடல் மேலே பறந்து வருகிறது. அப்படி பறந்து வருகிற அந்த பறவைகளுக்கு கடலுடைய கொந்தளிப்போ கடலுடைய ஆழத்தை குறிச்சோ ஒரு துளி கூட பயம் இல்லை. காரணம், தன்னுடைய சிறகுகளை நம்பி அது அழகா பறந்து கடல்ல கடந்து வருகிறது. அதே போல ஒரு விமானி ஓட்டும் போது கடலின் மேல விமானி ஓட்டிட்டு வர்றார் விமானத்தை. அந்த விமானிக்கு கடலை குறிச்சோ கடலுடைய சூழ்நிலை குறிச்சோ அவருக்கு பயம் இல்லை. ஏன்னா அவர் எந்திரத்தை அழகா ஏற்றி அந்த விமானத்தை அவர் கடலுக்கு அப்பால் ஓட்டி கொண்டு வருகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல தேவன் விசுவாசம் என்னும் வலிமையான சிறகுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் என்னும் சிறகுகளை வைத்துக் கொண்டு நம்முடைய பார்வை இயேசு மேல இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை இயேசு மேலே வைத்துக் கொண்டு விசுவாசத்தில் எந்த எதிர் சூழ்நிலைகளையும் நாம் கடந்து செல்ல எப்போது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்ன சிறகுகள் எப்படி அந்த பறவை சிறகுகள் அடிச்சு பயம் இல்லாமல் பறந்து போதோ, அதே போல விமானம் எப்படி பயம் இல்லாம அந்த எந்திரத்தை ஏற்றதுனால பயம் இல்லாமல் கடலை விமானம் பறந்து போகிறதோ, அதே போல உங்களுக்கு எனக்கும் தேவன் விசுவாசம் என்னும் சிறகுகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த விசுவாசம் என்னும் சிறகுகளை அடித்து கொண்டு நம்முடைய பார்வை இயேசு மேலே வைத்துக் கொண்டு நாம் பறந்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் பயம் கொடுத்துதா வரும், கலங்க அடிக்கத்தக்கதாய் வரும். ஆனா அதை குறித்து நாம் பயப்படக்கூடாது. விசுவாசம் என்ற சிறகுகளை ஆண்டவர் மேல வைத்து நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் விசுவாசம் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? விசுவாசம் என்னும் சிறகு இருக்கிறதா? அப்படி என்றால் உனக்கு எதிராய் வருகிற, உன்னை கலங்கடிக்க வருகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற எந்த சூழ்நிலையும் விசுவாசம் என்னும் சிறகுகளை வைத்து உன்னாலே ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் யாரு? இயேசுவே. ஆமென். ஆகவே அவரே நாம் பார்த்து அவரோடு கூட நாம் செல்ல வேண்டும்.
அப்பதான் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெயிக்க முடியும். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து செல்லாலும் நாம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். நல்லா, சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கவனத்தை திருப்பி, நம்முடைய எண்ணங்களை திருப்பி, நம்முடைய சிந்தைகளை திருப்பி நம்ம விழ வைக்க அவன் எப்போது ரெடியா இருப்பான். நான் சொல்லுகிறது புரியுதா? என்னதான் விசுவாசம் என்ற சிறகு நாம் இயேசுவின் மேல பார்வை வைத்து நாம் பறந்து சென்றாலும், ஆனா சாத்தான் இருக்கிறானே, அவன் நம்மை சூழ்நிலைகளை காட்டி நம்முடைய கவனத்தை திருப்பி நம்மை விழ வைத்து தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்து விடுவான். எப்பொழுதும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். வேதத்துல அப்படிப்பட்ட செயல்கள் நடந்திருக்கிறது. வேதத்தில் அப்படிப்பட்ட செயல்கள் நடந்திருக்கிறது. ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிச்சேன். முதலாவது காரியம் வாசிக்குமா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 1-2 வசனங்களை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், மூன்றாவது, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். போதும், கவனிங்க. இப்போ முதல் வசனம் வாசிக்கும், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது. நாம் தமிழ்ல படிக்கும் போது தந்திரம் படிக்கிறோம்ல, ஆனா இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது யூதர்களுக்காக. அப்ப இந்த தந்திரன்ற வார்த்தை எபிரேய மொழியில என்ன இருக்குதுன்னா ஹரும். சொல்லுங்க, ஹரும். ஹரும் என்றால் புத்தி என்ற அர்த்தம். இப்ப இப்படி படிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது புத்தி உள்ளதா இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, புத்தி, இப்ப சர்ப்பம் அது பிசாசு அல்ல. அந்த புத்தி உள்ள சர்ப்பத்தை பிசாசு எடுத்து பயன்படுத்தி கொண்டானே, அப்புறம்தான் அது பிசாசுடைய கிரியையா மாறினது. அதுபோல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் புத்தியா பேசுறேன், நான் புத்தியா செயல்படுறேன், நான் புத்தியா சம்பாதிக்கிறேன், நான் புத்தியா வாழ்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. நல்லது, உனக்கு புத்தி இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த புத்தியை சாத்தான் பயன்பட நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. அதுதான், புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும், நல்லது. ஆனா சாத்தான் யார் யார் புத்தியா செயல்படுகிறார்களோ அவர்களை தனக்காக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஏஜென்ட்டுகளாக பயன்படுத்தி விடுவான். இந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய கவனத்தை திருப்பி விடுவான். தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்து விடுவான். அவருடைய ராஜ்யத்தை இழந்து போய் செய்து விடுவான். வேதத்தில் அப்படி செய்திருக்கிறான் அநேகர். இப்ப என்ன இங்க நடக்கிறது? அவன் சாத்தான் சர்ப்பத்தின் மூலியமா புத்தியா அங்க பேசுற என்ன, ஒரே கேள்வி கேட்டிருக்கலாம். இவ்வளவு விருட்சங்கள் இருக்குதே, இந்த விருட்சத்தெல்லாம் ஆண்டவர் சாப்பிடாம இருக்கு சொன்னாரா அப்படி கேட்டிருக்கலாம். ஆனா அப்படி கேட்காம, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் சொன்னாரான்னு கேட்காம, எல்லா விருட்சங்கள்ல இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம் சொன்னாரோ அப்படின்னு சாத்தான் கேட்கிறான். உடனே ஏவாள் கேட்டது என்ன பதில் வருது? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்,
ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்ப நல்லா கவனிங்க, ஏவாளுடைய சிந்தை, ஏவாளுடைய எண்ணம் எல்லா தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களின் கனியை சாப்பிட்டு வந்தால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், எல்லா சந்தோஷமா அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் திடீர்னு இந்த சாத்தான் சர்ப்பத்தின் மூலியமா கேட்ட கேள்வியினாலே எல்லா விருட்சத்தின் மேல் இருந்த அவளுடைய பார்வை ஒரு விருட்சத்தின் மேல வந்துவிட்டது. நான் சொல்றது புரியுதா? தேவன் படைச்ச விருட்சங்கள் அற்புதமானது. மனிதனே அழகா மரங்களை அழகா செயற்கை இயற்கையா பண்ணும்போது தேவன் படைக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும், எவ்வளவு அழகா இருந்திருக்கும். அப்போ ஆதாம் ஏவாள் எல்லா விருட்சத்தின் கனியை சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு அதுதான் நல்லது, இதுதான் கெடுது, எதுவும் தெரியாம சாப்பிடுறாங்க. ஆனா சாத்தான் வந்து எல்லா விருட்சத்துல இருக்கிற கண் பார்வை எடுத்து விட்டு அவங்களுடைய எண்ணத்தை ஒரு விருட்சத்தின் மேல வர வச்சு விட்டான். இப்ப ஏவாள் பார்வை அந்த எது சாப்பிடாதுன்னு சொன்னாரோ அந்த விருட்சத்தின் மேல வந்து விட்டது. உடனே சாத்தான் சொல்றான், நீங்கள் சாவதே சாவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் நீங்க சாவீங்கன்னு சொல்லிட்டாரு, இவன் ஆப்போசிட்டா நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு தந்திரமா ஏவாளை மடக்கி விட்டான் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும், ஏன் போன மாதம் ஜனவரி மாதம் எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பார், எவ்வளவு சுகபலன் தந்திருப்பார், எவ்வளவு போக்கில வரையில பாதுகாப்பு தந்திருப்பார், எத்தனை ஜபத்துக்கு பதில் தந்திருப்பார். ஆனா ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை மறந்துட்டு ஒரு சின்ன காரியம் நமக்கு நடக்கலன்னா நம்முடைய சிந்தையை அதன் மேல வைத்து விட்டு நம்மை சோர்ந்து போக செய்து விடுவோம். புரிகிறதா நான் சொல்லுகிறது? 99 நன்மையை தேவன் நமக்கு செய்திருப்பார், செய்து கொண்டிருப்பார். ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் நமக்கு நடக்காம இருக்கும். ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான், இந்த 99 நன்மை மேல இருக்கிற நம்முடைய எண்ணத்தை மாற்றிவிட்டு அந்த காரியத்துக்கு நன்றி சொல்வதை நாம் விட்டுவிட்டு சாத்தான் நம்முடைய கவனத்தை திருப்பி செய்யாத ஒரு காரியத்துல நம்முடைய சிந்தையை வைத்து சோர்ந்து போகவும், ஜெபிக்க முடியாதபடி, வேத வாசிக்க முடியாதபடி, தேவ சந்நிதியில வர முடியாதபடி நம்மை சோர்ந்து போக செய்து விடுவான். எவ்வளவு தந்திரம் உள்ள புத்தி உள்ளவன் பாருங்க. இன்னைக்கு அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஏமா உன் முகம் டல்லாகுது, அந்த காரியம் நடக்கல. ஏமா எவ்வளவு செய்தாரம்மா, ஏன் அதை நினைக்க மாட்டேற? ஆமா, நம்முடைய கவனத்தை அழகா திருப்பி விடுவான். அவன் தேவன் செய்த நன்மைகளை மறந்து போக செய்வான். தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல விடாமல் ஏதோ ஒரு விஷயத்தை அதையே நினைக்க வைப்பான், அதையே யோசிக்க வைப்பான், அதையே பேச வைப்பான். எவ்வளவு தந்திரம் உள்ளவன் பாருங்க. அப்படி செய்து செய்து செய்துதான் எல்லாரையும் கீழே தள்ளி நரகத்துல தள்ளி அவன் இன்பம் காணுகிறான். இந்த வேளையிலே உங்களோடு கூட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய தந்திரத்தை நாம் புரிந்து அதற்கு எதிராய் செயல்படுவோம். இந்த விசுவாச பார்வை இயேசு மேல இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நடந்தது? 6ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இங்க பாருங்க, அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்குது. எங்க பார்வைக்கு இன்பமா இருக்கிறது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம்.
தேவன் படைச்ச எவ்வளவு விருட்சங்கள் எவ்வளவு அழகழகா இருக்குதுங்க. தேவன் படைச்ச எல்லா தேவ ஜனங்களுக்காக தான் படைச்சார். ஆனா அந்த பழத்தினுடைய பார்வையை விட்டுட்டு இப்ப இந்த பழத்தின் மேல பார்வை வைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஏவாள் சாத்தானாகிய சர்ப்பத்துக்கிட்ட தோற்று போனதுக்கு முதல் காரணம், அவன் தேவன் படைத்த எல்லா பழங்கள் மேல வச்ச பார்வை விட்டுட்டு அந்த பார்வை, அந்த பழம் பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. நம்முடைய பார்வை முதலாவது நம்ம ஏமாற்றிவிடும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பார்க்கிற பார்வை நம்மை ஏமாற்றிவிடும். அது நல்லதுங்க, அந்த நகை நல்லது, இந்த புடவை நல்லது, இந்த வீடு நல்லது, அந்த வாகனம் நல்லது, இந்த பையன் நல்லது, இந்த பொண்ணு நல்லது. இப்ப பார்க்கிற பார்வை எல்லாம் அன்பான தேவ பிள்ளைகளே ஆபத்துல கொண்டு போய்விடும். நம்முடைய பார்வை ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்பட வைத்து விடும். நம்முடைய பார்வை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு, வாக்குத்தத்தத்தை விட்டு நம்மை தள்ளி போக செய்துவிடும். என்ன பார்க்கிற நீ? உன் பார்வை எப்படி இருக்குது? பார்வை ரொம்ப ரொம்ப கவனங்க. இந்த ஏவாள் எவ்வளோ அழகான பழங்களை பார்த்து கொண்டிருந்த அவளுக்கு எதுவுமே நல்லது இல்லையா? இப்ப சாத்தான் காட்டுற அந்த பழம் மட்டும் பார்வைக்கு இன்பமா இருக்குதான். தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தை விட்டு உங்களை இழக்க செய்யணும். அதான் சாத்தானுடைய பிளான். உங்களுடைய கவனத்தை திருப்பி உலகத்தின் மேல வைத்து உங்களை ஆண்டவர் சந்நிதியை நிற்கக்கூடாதபடிக்கு விழ வைக்க, பிழையாமை விழ வைத்தான், சாலமோனை விழ வைத்தான், யூதாசை விழ வைத்தான். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்களை விழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். 153ஆம் பிளாக் வீட்டுல 20ஆம் அந்த வீட்டுல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. மனைவி இது ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போயிருந்தாங்க. அப்பொழுது நான் பனி லுங்கி போட்டுக்கிட்டு கதவை டாப்பால் போட்டு உள்ள பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். பைபிள் படிக்கும் போது காலை நீட்ட மாட்டேன், அப்படியே சப்ளாங்கல் போட்டு படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு என்னால மறக்க முடியாதுங்க. ஒரு சபையை அழிச்ச ஒரு பெண், ஒரு ஊழியரை கவுத்து போட்ட ஒரு பெண், இப்ப அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பெண் ரூபத்துல வந்து என் கூட பேசு பாருங்க, அவ்வளவு சூப்பருங்க, அவ்வளவு அழகுங்க. வந்து அவ்வளவு ஸ்டைலா கையை வச்சுன்னு, என்ன ஊழிய ஆரம்பிச்சிட்டியா? அப்ப ஆண்டவர் என்னுடைய இந்த கண்ணல் ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறேன். நான் யார் தெரிந்தான்னு கேக்குது. பார்த்தா தெரிந்து நீதானா நீ ஊழிய ஆரம்பிச்சிட்டியா? நான் யார் தெரிஞ்சல, அவரையே விழ வச்சல, கவுத்து போட்டல, தெரியும் உன்னையும் நான் விட மாட்டேன், ஏசு நாமத்துக்கு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே டப்புன்னு மறைஞ்சு போயிடுச்சு. இது போல தினகர் ஐயாவுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலும் லூசிபர் வந்து மடக்கி இருக்கிறத சொல்லியிருக்கார். ஜான் ஜோசப் ஐயாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது வந்து கடைசியில அது யாருன்னு அவங்களுக்கு ஆண்டவர் காமிச்சு லூசிபர் என்பதை காமிச்சு அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள், இன்னைக்கு எத்தனையோ விசுவாச மக்கள் இந்த பார்வையினாலே விழுந்து கிடக்கிறாங்க. பார்வை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை என் தாய்களா நினைக்கிறேன், உங்களை என் சகோதரிகளா நினைக்கிறேன், உங்களை என் பிள்ளைகளா நினைக்கிறேன். தயவு செய்து உங்க பார்வை ஜாக்கிரதையா இருக்கட்டும், உங்க பார்வை ஜாக்கிரதையா இருக்கட்டும். பிசாசு தனக்கென்று எடுத்து பயன்படுத்தி கொண்டு உங்களை ஆண்டவர்கிட்ட விலக செய்து விடுவான். பிழையாம் பெரிய தீர்க்கதரிசி அவனையே தள்ளிவிட்டான். யூதாஸ், சாலமோன், நாம் எல்லாம் ஏமாத்துறோம். ஆகவே நம்முடைய பார்வை நம்ம ஏமாற்றி விடும். நீ பார்க்கிறிய அந்த பார்வை உன்னை ஏமாற்றி விடும். ஜாக்கிரதை. பார்வையிலேயே அப்படியே ஆசைப்பட்டுருவேன்.
இது எனக்கு வந்தா நல்லா இருக்குமே, இது வந்தா நல்லா இருக்குமே. நீங்களும் நானும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது கடைசி காலம். அல்லேலூயா. இரண்டாவது, புசிப்புக்கு நல்லது. ஏமா எவ்வளவு பழத்தை புசிச்சுன்னு இருந்தா, இப்ப டக்குன்னு ஏவாள் டாக்டரா மாறிட்டான். இந்த பழம் தான் ஏதோ புசிப்புக்கு நல்லது போல அவன் டாக்டர் போல மாறிவிட்டான். இங்க டாக்டர்லாம் தான் சொல்றாங்க, அதை சாப்பிடாத அது இந்த ப்ராப்ளம் வரும், இதை சாப்பிடாத இது இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரும், இதை சாப்பிடு இதுதான் நல்லது, இதை சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த், ஹார்ட்டுக்கு ஹெல்த், கிட்னிக்கு ஹெல்த். இன்னைக்கு இருக்கிற டாக்டர் அதே போல ஏவாள் ஒரு டாக்டரா மாறிவிட்டான். தேவன் படைச்சதெல்லாம் எல்லாமே அற்புதங்க. அல்லேலூயா. எல்லாம் ருசி உள்ளதுங்க. ஏதோ இவன் இதுலதான் கண்டுபிடிச்சு. ஏன் காரணம்? சாத்தான் அவருடைய கவனத்தை திருப்பிட்டான். அதனாலதான் இந்த விபரீதம். மூணாவது சொல்லுது, புத்தியை தெளிவிக்கிறதா இருந்ததால பழம். தேவன் அவளை பைத்தியக்காரியா படிச்சாரு, மென்டலாவை படிச்சாரு. அந்த ஏவாளை படிக்கும் போது அழகா படிச்சாரு, அழகா ஞானமா படிச்சாரு. ஆனா இவன் சொல்றா, இது சாப்பிட்டா எனக்கு புத்தியே தெளிஞ்சிருன்றா. இத பைத்தியக்காரி போல இல்ல. காரணம், சாத்தான் சர்பத்தின் மூலியமா வந்து அவன் எண்ணத்தை திருப்பி விட்டான். முதலாவது, ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை மறக்க செய்துட்டு ஒரே ஒரு கனி மேல அவருடைய பார்வை வந்துருச்சு, அந்த பழத்தின் மேல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் 99 நன்மைகளை நமக்கு செய்து வருகிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஒரே ஒரு காரியத்துல நடக்கலையே. நம்முடைய இந்த 99 மேல இருக்கிற பார்வையை விட்டுட்டு இந்த ஒரே ஒரு ப்ராப்ளத்து மேல நம்ம சிந்தையை வச்சு அதையே நினைச்சு ஜெபம் பண்ணுவதை விட வைக்கலாம். தேவ சந்நிதியில வர விட வைக்கலாம். தேவனோடு பேசுவதை விட வைக்கலாம். எவ்வளவு தந்திரம் உள்ளவன், புத்தி உள்ளவன் பாருங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நாம், ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நம்ம எப்படி வாழணும்? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை வந்திருக்கிற நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையும் எந்த காரியமும் பார்க்காம நம்முடைய பார்வை இயேசு மேல வைத்து விட்டு விசுவாசம் என்ற சிறகுகளை பறந்து கொண்டு நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அவர் வருகை நாள்ல நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் நிறைந்திருக்கிறது. வீட்டுக்குள்ள பாவம் வந்து விட்டது, எதிர் வீட்டுல பாவம் வந்து விட்டது, வேலை ஸ்தலத்துல பாவம் வந்து விட்டது, சமுதாயத்துல படிக்கிறதுல பாவம் வந்து விட்டது. ஆனா உங்களுக்கு எனக்கும் விசுவாச சிறகுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பூமியை பார்க்க கூடாது. பறவை பூமியை பார்த்து விழுந்து இருக்கும், அது பார்க்கவே இல்லை, அதுக்கு வந்துருச்சுன்னு போட்டோம், அது ஆழ இருந்து போட்டோம், எனக்கு சிறகு இருக்குது பார்க்கவே போயிடுச்சு. விமானியும் அதை கீழே பார்க்கல, அவர் எந்திரத்தை வச்சு அப்படியே போயிட்டாரு. நாம மட்டும் இதைய பார்த்து விழுந்து போனோம். சாத்தான் உங்க ஆத்மாவுக்கு சேதத்தை கொண்டு வர விரும்புகிறான். ஏன் ஆத்மாவுக்கு சேதத்தை கொண்டு வர விரும்புகிறான்? ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவாய் அவரை நாம் வைத்துக் கொண்டு நாம் ஜெயம் எடுத்து போக வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ஆத்மா விளையாட பெற்றதுங்க. நம்ம எல்லாரும் விளையாட பெற்றவங்க. இந்த சபைக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. இங்க சத்தியம் போதிக்கப்படுதுங்க. நாம் எல்லாரும் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோங்க. அல்லேலூயா.